உங்களை விரட்டி விரட்டி அடிப்பான். எங்கடா சீமா ஒரு சீமான் தான் இருக்கேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். திருப்பூர்ல வட இந்திய இளைஞர் 100 பேர் பெல்ட்டு கத்தி மரக்கட்டையை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ் இளைஞர்களை விரட்டி அடிக்கிற காட்சியை பார்த்தோம். லேசா வேலை கட்டு வந்தா 10% அதிகரிச்சான். திருப்பூர்ல இப்ப வட இந்தியர்கள் 65% எல்லா வேலையும் இழந்துட்டு எல்லா ஊருக்கு வந்துட்டீங்க. இப்போ குடிபூர்ந்த வந்தவன் விரட்டி அடிக்கிற அளவுக்கு இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கீங்க. பால் விஷயம் பண்றீங்க, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் கொஞ்ச நாள் பால் ஊத்திட்டு போறான். வேலை வாய்ப்பு இல்லாம இப்படியே போச்சுன்னா பிச்சை எடுக்கிற காலகட்டத்துக்கு நம்ம தமிழ் இளைஞர்கள் வரப்போறீங்க என்பது உறுதி. ஏன்னா இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன் பாருங்க, செட்டியார் தெரு, நாடார் தெரு, கவுண்டர் தெரு, தேவர் தெருன்னு இருந்தீங்க. இன்னும் வடக்கன் தெருன்னு தான் வரப்போகுது அப்படின்னு. ரேஷன் கார்டு வாங்கிட்டான். இது ரேஸான வீடியோவா நினைக்காதீங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். நானும் நிறைய ஹோட்டல்ல தங்குறேன், எல்லா ஊர்லயும் போய் அதிகபட்சம் வட இந்திய இளைஞர்களா இருக்காங்க. நம்ம இந்தியர்கள் நிலை எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்ஜினியர் படிச்சும் வீட்டுக்கு இருக்கான், வேலை கிடையாது. இதை ரொம்ப லேசா நினைக்க வேணாம். விரட்டி அடிக்கிற காட்சியை பார்த்தோன்னு எனக்கு அவ்வளவு சங்கடம் வந்தது. வட இந்தியாவில் போய் ஹிந்தி தெரியாம ஒரு இடத்துல 2 நாள் தங்க முடியல. அவன் விரட்டி அடிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளவு அசால்ட்டா இருக்கும் என்பது இளைஞர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப விழிப்புணர்வோடு அதே நேரத்தில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அவசியம் உங்களை தயவுந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்க போடுவீங்க எனக்கு, இல்லைன்னா வட இந்தியா உங்களை போடுவான், அப்புறம் நீங்க என்னை தேடுவீங்க. அவன் உங்களை விரட்டி விரட்டி அடிப்பான். எங்கடா சீமா ஒரு சீமான் தான் இருக்கேன். நான் எங்கிட்டு வர்றது? திருப்பூர்ல அடிக்கிறாங்க, அண்ணன் சிவகங்கை அடிக்கிறாங்க, அண்ணன் மதுரை அடிக்கிறாங்க, அண்ணன் அவனியாபுரத்துல அடிக்கிறானப்பா. இந்த வாரப்பா இது நடக்கும். அப்படிதான். அப்படி ஒரு பரம்பரை, எங்க பரம்பரை அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள் நாங்க. மானம் வீரம் எங்க உயிர், ஆனால் அதற்கு மேலாக அறம் எங்கள். அதான் எல்லாமே எங்களுக்கு அறம் தான். நீங்க பாருங்க, உலகத்துல பல நாடுகளை நாங்க வென்றிருக்கோம். எந்த நாட்டையாவது அடிமைப்படுத்தி ஆண்டிருக்கோமா? வரலாற்றுல செய்தி இருக்கா பாருங்க, இருக்காது. ஆனா அறத்தின் வழி நின்ற மறவர்கள் நாங்க. எங்களுடைய இந்த முன்னோர்களுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் தான் இவ்வளவு பெரிய எங்க இனத்தின் வீழ்ச்சிக்கு காரணம். இருந்துட்டு போறான்ப்பா, போயிட்டு போறான்ப்பா, பாவம்ப்பா, இப்படி பார்த்துதான் நாங்க வீழ்ந்துட்டோம். எங்களை தற்காத்துக் கொள்ளணுங்கிற உணர்வு இப்போதான் வருது.